ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்குதுன்னு ஒரு மதிய டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. கோதுமை போண்டா தாங்க பண்ண போகிறேன். மாவு ஜலிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வந்து அட்வைஸ் பண்ணணும்னு தோணுதுங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபோன் பார்க்குறதுக்கே ஆசை வர மாட்டுதுங்க. அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. எதுக்கு கவரிங் நகையில் பணம் போடுறாங்க? எதுக்கு வந்து துணிமணியில் அவ்வளோ பணம் போடுறாங்க? எதுக்கு வந்து யூஸ் இல்லாத ஒரு கிச்சனுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப பிரமாண்டமாக செலவு பண்ணி அதை அலங்கரிக்கிறாங்க. எனக்கு புரியலங்க. அந்த காலத்திலலாம் வந்து ஒரு சட்டி ஒரு பானையில் தாங்க சாப்பாடு செஞ்சாங்க. ஆரோக்கியமாக 120 வருஷம் 120 வருஷம் 129 வருஷம்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ இதுவாக பண்ணி அவ்வளோ நோய்களை நம்மளே வாங்கிக்கிறோங்க. சின்ன பொருள் நிரந்தரமாக நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நம்ம செலவு பண்ணும்போது நல்லா நிறைவாக வாழ்ந்தாங்க. இப்போ வந்து காசுக்கு மதிப்பு இல்லாமல் அவ்வளோ விஷயங்களை வந்து செய்கிறாங்க. நோயை இழுத்துக்கிட்டு 50 வயசு தாண்ட மாட்டுறாங்கங்க. இது தாங்க உண்மை. இது யாருக்கெல்லாம் வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேவையில்லாதல போய் காசை போட்டு அழிக்கிறத விட நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கும் போது அதை எடுத்துன்னு போய் பேங்க்லேயோ இல்லைனா ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு பொண்ணுலேயோ இல்லைனா ஒரு இடத்த வாங்கி போட்டாலோ நாளைக்கு வந்து யார் தயவுலையும் நிற்க வேண்டாங்க. இதாங்க உண்மை. நம்ம வந்து பெற்றது மட்டும்தான் நம்ம கடமை. அது கடவுளுடைய சித்தம். நம்ம வயிற்றில் வந்து ஒரு புள்ள வளரணுன்றது. ஆனால் அதுங்களை எதிர்பார்த்து வாழணுன்றது அது கடவுளுடைய சித்தமும் கிடையாது, நம்மளுடைய சித்தமும் கிடையாது. அது நடக்கிறது எந்த காலத்துலேயும் தடுக்க முடியாது. நம்ம என்ன வந்து பாவம் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். பாவ புண்ணியத்தில் தான் இருக்குது. அதனால் பிள்ளைங்க செய்வாங்க, பொண்ணு செய்யும், புள்ள செய்யலாம் எதிர்பார்க்குறதெல்லாம் தப்புங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். வயசு இருக்கும் போதே நம்ம சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். தேவையில்லாமல் இந்த கவரிங் நகையில் போடுறது, கிச்சன் பொருள் அலங்கார பொருள் வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வேஸ்டேஜுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு பொருளுங்க. அவ்வளோ பொருளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆயில் வேணுங்க. வருஷத்தில் ஒரு ஆயுத பூஜையாக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுலே அது வேஸ்ட்டு தாங்க. மேலே போட்டு வச்சுருந்தோன்னா ஒரு பல்லி உச்சா போகும், அதெல்லாம் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் கொடுத்த பாத்திரம்லாம் அந்த மாதிரி ஆயிருக்குங்க. கல்யாணத்துக்கு கொடுத்த பாத்திரம்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமே போயிடுச்சுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதில் போடுறத விட பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட நம்ம ஒரு ரொக்கமாக பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கின்னு மிச்சத்தை வந்து அவங்க அதே பேங்க்கில் போட்டு சேஃப்டி பண்ணி வந்தாங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. இது யாருக்கெல்லாம் வந்து இது உண்மைன்னு படுதோ இது லைக் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. நிறைய கருத்துங்கள் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வேஸ்டேஜெலாம் நிறைய பண்ணாதீங்க. நான்லாம் வந்து 3000 சம்பளத்தில் இருந்து குடும்பம் பண்ணிகிட்ருக்கேங்க. 19 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் என் வீட்டுக்கார சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் நான் 5ஓ 10ஓ கிடச்சா எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன், ஒரு பேங்க்கில் போடுவேன்.